வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஃபோனில் எப்படி ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்கம்ப்ரஸ் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்கள் ஐஃபோனில் வந்து ஒரு ஜிப் ஃபைலை அன்ஜிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைலை வந்து ஜிப் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஐஃபோனில் வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு போயிருக்குங்க. ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் எந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஜிப் பண்ண போகிறீங்க, அப்புறம் அன்ஜிப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்கள் ஐஃபோனில் எந்த ஃபைலை வந்து ஜிப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அன்ஜிப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு போய்க்கிங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐக்ளவுடில் இருக்கக்கூடிய என்னோடய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நான் வந்து கம்ப்ரஸும் அன்ஜிப்பும் பண்ண போகிறேன். இப்போ வந்து எப்படி அந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அன்ஜிப் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் மேலே வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஃபோன்லேயே அந்த ஃபைலை வந்து ஜிப் ஃபைலாக இப்போ வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஜிப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது. இப்போ வந்து ஒரு எப்படி உங்கள் ஐஃபோனில் ஒரு ஃபைலை வந்து ஜிப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் எப்படி அந்த ஃபைலை வந்து அன்ஜிப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து அந்த ஃபைலை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த ஃபைலை அன்கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ப்ரஸ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 398 அப்படின்னு ஒரிஜினல் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3982 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஜிப் ஃபைல்லேருந்து அன்கம்ப்ரஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் தான் இப்போ வந்து 2 அப்படின்னு வந்து ரீநேம் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஃபைல் வந்து 3 ஃபைல் இருக்குது. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா iOS 13 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட ஐஃபோனில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் அன்கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐஃபோனை வந்து நீங்கள் வந்து iOS 13க்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து ஐஃபோனில் கம்ப்ரஸ் அண்ட் அன்கம்ப்ரஸ், அதாவது ஜிப் அன்ஜிப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.